இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சில மாநிலங்களில் சிஎம்சிஓ முடிவுக்கு வருமா? வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படும். சில மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள சிஎம்சிஓ எனப்படும் நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை முடிவுக்கு வருமா என்பது குறித்து இந்த வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படலாம் என தற்காப்புத்துறைக்கான முதன்மை அமைச்சர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். சிஎம்சிஓவை மீட்டுக் கொள்வதா அல்லது அதனை நீடிப்பதா என்பது குறித்து இந்த வாரம் அரசாங்கம் முடிவு செய்யும் என அவர் சொன்னார். பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் சுகாதார மதிப்பீடுகளை ஆராய்ந்த பின்னர் சுகாதார அமைச்சின் ஆலோசனையை பொறுத்தே அரசாங்கத்தின் முடிவு இருக்கும் என இஸ்மாயில் சப்ரி கூறினார். சிலாங்கூர், புத்ரஜயா, கோலாலம்பூர், சபா, லாபுவான், கிளந்தான், பேரா, பினாங்கு மற்றும் நெகிரி செம்பிலானில் தற்பொழுது அமல்படுத்தப்பட்டுள்ள நிபந்தனையுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை டிசம்பர் 6ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. எஸ்ஓபி நடைமுறைகளினால் செலாயாங் மருத்துவமனையில் நோயாளிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டிருப்பதால் செலாயாங் மருத்துவமனையில் நோயாளிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் சகினா அல்வி தெரிவித்தார். முன்னதாக அந்த மருத்துவமனையின் நிபுணத்துவ கிளினிக்கில் சிகிச்சை பெறுவதற்காக நோயாளிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்த காணொலி வைரலாகிறது. எஸ்ஓபி நடைமுறைகளால் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டியிருப்பதால் சம்பந்தப்பட்ட கிளினிக்கிற்கு வெளியே நீண்ட வரிசையில் நோயாளிகள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக டாக்டர் சகினா அல்வி விளக்கம் அளித்தார். கோவிட்-19 தொற்று கண்டவர்களை சிகிச்சை அளிக்கும் முதன்மை மருத்துவமனையாக சுங்கைபூலோ மருத்துவமனை செயல்படுகிறது. கோலாலம்பூர் மருத்துவமனை கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுடன் இதர நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சிகிச்சை அளித்து வருகின்றது. இந்நிலையில் செலாயாங் மருத்துவமனையில் நோயாளிகளின் தொடர் சிகிச்சை முறை தடைபடாமல் இருக்க அம்மருத்துவமனை அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாக அவர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். தொடர் சிகிச்சை பெறுபவர்களுடன் புதிதாக அதிகரித்திருக்கும் நோயாளிகளையும் செலாயாங் மருத்துவமனை அனுமதிக்கிறது என்பர். 15வது பொதுத் தேர்தலின் மூலம் மக்களின் ஆதரவை முஹிதீன் பெற முடியும். 15வது பொதுத் தேர்தல் மூலம் மக்களின் ஆதரவை பிரதமர் முஹிதீன் யாசின் தலைமையிலான பெரிக்கத்தான் நேஷனல் அரசாங்கம் பெற வேண்டியது அவசியம் என ஆம்னோவின் துணைத் தலைவர் முகமது ஹசான் கூறினார். எனவே கோவிட்-19 தொற்று பரவல் ஒரு முடிவுக்கு வந்தவுடன் 15வது பொதுத் தேர்தல் நடத்தும் திட்டத்தை கொண்டுள்ள முஹிதீன் நோக்கத்தை தாம் ஆதரிப்பதாக முகமது ஹசான் தெரிவித்தார். இப்போதைய அரசாங்கம் குறுகிய பெரும்பான்மையை கொண்டிருப்பது குறித்து பலர் அடிக்கடி கேள்வி எழுப்புகின்றனர். நாட்டின் நிலைத்தன்மைக்கு இது பொருத்தமானதாக இருக்காது என அவர் சொன்னார். மக்களின் ஆதரவு பெற்ற வலுவான அரசாங்கம்தான் இப்போது தேவை என்பதால் தேர்தல் மூலம் மக்களின் ஆதரவை பெறுவது மிகவும் அவசியம் என்று முகமது வலியுறுத்தினார். அந்நிய தொழிலாளர்களுக்கு நாளை தொடங்கி கோவிட்-19 கட்டாய சுகாதார பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும். மனிதவள அமைச்சு அடையாளம் கண்ட சில தொழிற்சாலைகளில் பணிபுரியும் அந்நிய தொழிலாளர்களுக்கு இன்று தொடங்கி கோவிட்-19 நோயிற்கான கட்டாய சுகாதார பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதை அனைத்து முதலாளிகளும் உறுதி செய்ய வேண்டும். அதிக நோய் சம்பவங்கள் பதிவாகி வரும் சிலாங்கூர், நெகிரி செம்பிலான், கோலாலம்பூர், பினாங்கு, சபா மற்றும் லாபுவான் ஆகிய மாநிலங்களில் முதலில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். இதில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் குறைவான பாதிப்பை எதிர்நோக்கக்கூடியவர்களுக்கு ஏற்ப தனிமைப்படுத்தும் நிலையங்களையும் தனிமைப்படுத்தும் மற்றும் சிகிச்சை அளிக்கும் மையங்களையும் தயார் செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். தனிமைப்படுத்தும் நிலையங்களும் தனிமைப்படுத்தும் மற்றும் சிகிச்சை அளிக்கும் மையங்களுக்குமான செலவு, உணவு, குடிநீர் மற்றும் தங்கும் இட செலவு, கோவிட்-19 நோயிற்கான சுகாதார பரிசோதனைக்கான செலவுகளை முதலாளிமார்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். 4 வயது சிறுவனை தூக்கி வீசிய நைஜீரிய ஆடவருக்கு மனநல பிரச்சினை. கோலாலம்பூர் டனாவ் கோத்தாவில் அடுக்குமாடி குடியிருப்பின் 3வது மாடியில் இருந்து 4 வயது சிறுவனை தூக்கி வீசிய நைஜீரிய ஆடவருக்கு மனநல பிரச்சினை இருப்பதாக அச்சந்தேக நபரின் குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். அச்சந்தேக நபர் மனநலம் பாதிக்கப்பட்டு அதற்கான மருந்துகளை உட்கொண்டு வருவதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ சைஃபுல் அஸ்லி கமருடின் தெரிவித்தார். அவருக்கு சற்று மனநல பிரச்சினை இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவர் அந்நோய்க்கான மருந்து உட்கொண்டு வருகிறார் என்று அவர் கூறினார். சந்தேக நபர் தவறான மத போதனை சம்பந்தப்பட்ட குழுவுடன் தொடர்பில் இருப்பதாக கூறப்படுவது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சந்தேக நபரினால் காயத்திற்கு ஆளான மாற்றான் மகளும் 8 வயது சிறுவனும் கோலாலம்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
அதோடு மரணமடைந்த சிறுவனின் பிரேத பரிசோதனை முடிவு இன்னும் போலீசாருக்கு கிடைக்கவில்லை என்று சைஃபுல் அஸ்லி குறிப்பிட்டார். இணைய மோசடியில் ஈடுபட்டதற்காக 993 பேர் கைது. மகாவ் ஸ்கேம் இணைய மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கடந்த 10 மாதங்களில் 993 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்களில் 912 பேர் உள்நாட்டு பிரஜைகள், எஞ்சிய 81 பேர் அந்நிய நாட்டவர்கள் என்று உள்துறை அமைச்சர் ஜொனாதன் யாசின் தெரிவித்தார். அவர்கள் அனைவரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை கைது செய்யப்பட்டனர். இந்த மக்காவ் ஸ்கேமில் கைது செய்யப்பட்டவர்களில் 605 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இணைய மோசடி குற்றச்செயலை தடுக்க தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம், பேங்க் நெகரா மலேசியா, தொடர்பு நிறுவனம், நிதி கழகங்கள் உட்பட பல்வேறு தரப்பினருடன் அரசு மலேசிய போலீஸ் படை எப்போதும் ஒத்துழைப்பை மேற்கொள்கிறது. அதே நோக்கத்திற்காக PDRM மற்றும் SKKMM உட்படுத்தி இணைய குற்றச்செயல் தொழில்நுட்ப செயற்குழு ஒன்றும் கடந்த மார்ச் 2019ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இணைய மோசடி சம்பவங்களின் எண்ணிக்கை மற்றும் எந்த வயதில் இக்குற்றச்செயலில் அதிகம் ஈடுபடுகின்றனர் என்று எம்என்எஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து முகமது அலாமின் திங்கட்கிழமை மக்களவையில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தார். 3 கோவிட்-19 திரள்கள் பதிவு. ஜாலான் லாபான், பத்து செம்பிலான் மற்றும் நிபோங் என்று மொத்தம் 3 திரள்களை சுகாதார அமைச்சு நேற்று அடையாளம் கண்டிருப்பதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தான்சி டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். சிலாங்கூர், உலுலங்காட், செராஸ், கப்போங், தித்திவங்சா மற்றும் கோலாலம்பூரில் லெம்பா பந்தாய் ஆகிய மாவட்டத்தை உட்படுத்தி இந்த ஜாலான் லாபான் திரள் அடையாளம் காணப்பட்டது. பத்து செம்பிலான் திரள் சிலாங்கூர், கோலாலங்காட், கிள்ளான், பெட்டாலிங் மற்றும் கோலா சிலாங்கூரை உட்படுத்தியது என்று உறுதி செய்யப்பட்டது. அதோடு இதன் தொடர்பில் இதுவரை 360 பேருக்கு கோவிட்-19 சுகாதார பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 25 பேருக்கு அந்நோய் தொற்று இருப்பது உறுதியானது. இதனிடையே நிப்போங் திரள் ஜொகூர் மாநிலத்தின் ஜொகூர் பாருவில் அடையாளம் காணப்பட்டதாக நூர் ஹிஷாம் அப்துல்லார். புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தும் சிகிச்சை 28 லட்சம் ரிங்கிட் செலவு. புகைப்பிடிக்கும் 9222 பேருக்கு அப்பழக்கத்தை நிறுத்துவதற்கும் மற்றும் சிகிச்சை அளிப்பதற்கும் சுகாதார அமைச்சு 28 லட்சம் ரிங்கிட்டை செலவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு 12,640 பேருக்கு செலவிடப்பட்ட 20 லட்சம் ரிங்கிட்டுடன் ஒப்பிடும்போது இம்முறை தொகை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அடாம் பாபா தெரிவித்தார். புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்துவதற்கான சிகிச்சை 2 வகையாக பிரிக்கப்பட்டிருப்பதாக நேற்று மக்களவையில் டத்தோஸ்ரீ டாக்டர் யூசுப் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். எம்குவிட் எனப்படும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தும் திட்டத்தை அரசு மற்றும் அரசு சாரா இயக்கங்களுடன் இணைந்து சுகாதார அமைச்சு மேற்கொள்வதாகவும் டாக்டர் அடாம் கூறினார். புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தும் சிகிச்சைக்கு 2017ஆம் ஆண்டில் 10,240 பேர் பதிவு செய்திருக்கும் வேளையில் 2019ஆம் ஆண்டில் 22,601 பேர் சிகிச்சைக்கு பதிவு செய்திருக்கின்றனர். வாகனங்களில் டேஷ்போர்டு கேமரா கட்டாயமாக்கப்படுவது குறித்து போக்குவரத்து அமைச்சு முடிவு செய்யவில்லை. வாகனங்களில் டேஷ்போர்டு கேமரா கட்டாயமாக்கப்படுவது குறித்து போக்குவரத்து அமைச்சு முடிவு செய்யவில்லை. டேஷ்போர்டு கேமராக்களை பொருத்துவதன் விவர குறிப்புகளை நிர்ணயிப்பதற்கு அனைத்துலக மற்றும் உள்நாட்டு தரநிலைகள் இல்லாததே இதற்கு காரணம் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் ஹஸ்பி ஹபிபுல்லா தெரிவித்தார். இருப்பினும் சாலை விபத்துகள் உட்பட இதர குற்ற செயல்களின் விசாரணைக்கு டேஷ்போர்டு கேமரா வகை செய்யும் என்பதால் அது பயன்படுத்துவதற்கும் தடையில்லை என்று ஹஸ்பி ஹபிபுல்லா தெளிவுபடுத்தினார். இருப்பினும் அதனை பொருத்துவதில் எந்தவொரு மாற்றமும் ஏற்படாது அல்லது வாகனத்தில் பாதுகாப்பு அமைப்பை பாதிக்காது. சாலையில் பயணிக்கும் போது ஓட்டுநரின் கவனத்தையும் பாதிக்காது என ஹஸ்பி ஹபிபுல்லா தெரிவித்தார். வாகனங்களில் ஓர் அடிப்படை துணை பொருளாக டேஷ்போர்டு கேமரா பயன்பாட்டை கட்டாயப்படுத்துவது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிய லேடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் இட்னோ தெரிவித்தார். அரசு மலேசிய போலீஸ் படை மற்றும் இதர 3 தரப்பினரும் தங்களின் தற்காப்பு வாத அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி உத்தரவு. 1 வயதில் தம்மிடம் இருந்து பிரிந்து செல்லப்பட்ட தனது மகள் பிரசன்னாவை 11 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் சந்திக்க முடியாமல் பாலர் பள்ளிக்கான ஆசிரியரான இந்திரா காந்தி இன்னமும் பல சவால்களை சந்தித்து வருகின்றார். இந்நிலையில் தலைமறைவான முன்னாள் கணவர் முகமது ரிஸ்வான் அப்துல்லா கைது செய்யும் வழக்கு தொடர்பில் அரசு மலேசிய போலீஸ் படை PDRM மற்றும் இதர 3 தரப்பினரும் தங்களின் தற்காப்பு வாத அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி நேற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இவ்வழக்கில் PDRM, உள்துறை அமைச்சான KDN மற்றும் மலேசிய அரசாங்கம் ஆகியோர் எதிர்வரும் டிசம்பர் 2ஆம் தேதிக்குள் அவ்வறிக்கையை செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருப்பதாக இந்திரா காந்தியின் வழக்கறிஞர் ராஜேஷ் தெரிவித்தார்.
நெகிரி செம்பிலான் நீலாய் புத்ரா பாயிண்ட் பகுதியில் பிகேபிடி நிறைவு செய்ய அரசாங்கம் முடிவு. நெகிரி செம்பிலான் நீலாய் புத்ரா பாயிண்டில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பிகேபிடியை நிறைவு செய்வதற்கு அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. இதுவரை அப்பகுதியில் சுகாதார அமைச்சு 444 கோவிட்-19 சுகாதார பரிசோதனைகள் மேற்கொண்ட நிலையில் 320 நோய் சம்பவங்கள் பதிவாகி இருந்ததாக தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். கடந்த 4 நாட்களில் எந்தவொரு புதிய நோய் சம்பவங்களும் பதிவாகவில்லை என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சுகாதார அமைச்சு உறுதி செய்திருக்கிறது. அனைத்து பரிசோதனை முடிவுகளின் மாதிரியும் பெறப்பட்டுள்ளதாகவும் எந்தவொரு மாதிரி முடிவுகளுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். சுகாதார அமைச்சின் ஆலோசனைப்படி நீலாய் புத்ரா பாயிண்டில் பிகேபிடி நிறைவு செய்ய நேற்று சிறப்பு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். தற்காப்பு அமைச்சின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். டிசம்பர் 5ஆம் தேதி நிறைவடையவிருந்த பிகேபிடி முன்கூட்டியே நிறைவடைகிறது.